ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் சீனி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சீனி பணியாரம் பண்ணது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இதுக்கு 2-3 ப்ராசஸ் இருக்குது. என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு பச்சை அரிசியை நான் நனைய போட்டிருக்கேன். நைட்டே நனைய போட்டு இப்போ நான் காலையில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பச்சை அரிசியை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துணியில் போட்டு காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஈரமும் இருக்கும், ஆனால் நமக்கு கையில் ஒட்டாதபடி இருக்கணும் அந்த அரிசி. மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ பொடிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸ் பவுடராக பொடிக்காமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம பொடிச்சு எடுத்துக்கிடணும். இதே போல் பொடிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப நைஸாக பொடிக்கலை, கொஞ்சம் ஒரு திருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நைஸாக பொடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டது, அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஒரு பேனில் நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் 2 கப் அரிசிக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தண்ணியே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேல் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய நாள் இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த சீனியை அடுப்பில் வச்சு நம்ம இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பு தான் நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியது. அதனால் நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணலை, அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம பேனில் சுகர் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். சீனி ஃபுல்லாகவே கரைஞ்சி கொஞ்சம் நுரையாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரதான் நம்ம இதை அடுப்பில் போட்டுக்கிடணும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது கஷ்டமான ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சீனி பணியாரம் செய்கிறதே இல்லை. அதனால் நீங்கள் அடிக்கடி செய்துட்டிங்கன்னா இதை சேல் கூட பண்ணலாம். சீனி இன்னும் கரைய ஆரம்பிக்கலை. சீனி இப்போ தான் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ தான் அந்த நுரையாக கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூடோடையே நம்ம மாவில் ஊற்றி கிண்டி எடுக்கணும். எள்ளு போட்டதெல்லாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு.
இப்போ நம்ம வந்து பாகை ஊற்றி கிண்டிடலாம். ஸ்டார்டிங்லேயே அவ்வளோத்தையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பச்சை மாவுனால தண்ணி வந்து ரொம்ப ஏற்காது, அதனால தான் சுகரில் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும். சீனிப்பாகு எல்லா இடமே அப்சர்வ் ஆயாச்சு. இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் இருக்கதையும் நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம 2 days அப்படியே வைக்க போகிறோம். 2 days வச்சாதான் இந்த பணியாரம் சூப்பராக இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட்னா நம்ம வந்து 1 day கூட வச்சுக்கலாம். வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்க பாகையும் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 days இதை அப்படியே விட்டுறலாம். 2 days கழிஞ்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். நம்ம வச்சதை விடவும் இப்போ கொஞ்சம் கூட திக்காயிருக்கு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதையே மிக்ஸ் பண்ணி அப்படியே பொரிச்சிட வேண்டியது தான். 2 உலக்கு அரிசிக்கு 10 சீனி பணியாரம் எனக்கு வந்தது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா குவான்டிட்டியை கூட்டிக்கிட வேண்டியது தான். அதே போல் சுகரையும் கூட்டிக்கிடணும். இப்போது இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இதே போல் ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றணும். இது சின்ன சட்டினால நான் வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கேன். ஆனால் இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸ்லோவாக வச்சோம்னா ஸ்லோவாகவே தான் வைக்கணும். நான் வந்து ஸ்லோவாகவே தான் வச்சேன். ஏன்னா இது சீனி பணியாரனால போட்ட உடனே செவந்துட்டுன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துட்டோம்னா உள்ளுக்கு வந்து குக் ஆகாது. அதனால நம்ம வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். மாவு ஊற்றுனதும் கொஞ்ச நேரம் ஆன உடனே அது அப்படியே மேலே எலும்பி வரும். மேலே எலும்பி வரும்போது தான் நம்ம வந்து திருப்பணும். ஸ்டார்டிங்லேயே திருப்பிடக்கூடாது. இதுவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதையும் நான் வந்து ஸ்பீட் பண்ணலை. நம்ம எந்த குழிக்கரண்டியில் ஊற்றுறோமோ அதே அளவு நம்ம ஊற்றிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து சைஸ் கரெக்டாக வரும். இந்த பேட்டர் வந்து நல்ல திக்காக இருக்கிறதுனால இது குக்காக லேட் ஆகும். நம்ம அவசரமாக எடுத்தோம்னா உள்ளுக்கு வந்து பச்சை மாவாட்டே இருந்துரும். இப்போ தான் அப்படியே மாவு மேலே எலும்பி வந்திருக்கு. இனி வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகும் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் குக் ஆகும்.
திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இது எடுத்த பிறகும் இது வந்து நல்ல சூடாகிட்ருக்கும். இந்த சூடு கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த சூடு இருக்க இருக்க உள்ளுக்கு அந்த மாவு குக் ஆகிட்டே இருக்கும். இந்த பணியாரம் வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வந்து தீயை கூட்டி வச்சிட்டோம்னா உள்ளுக்கும் கிறிஸ்பி ஆயிரும். அப்படி இருக்கும்போது நமக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். இதே போலயே அவ்வளோ மாவையும் ஊற்றி நம்ம பணியாரம் பொரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாரம்பரியமான பலகாரம். எல்லா வீட்லேயும் முந்திலாம் அடிக்கடி செய்து போடுவாங்க. இப்போ தான் வந்து செய்கிறதே இல்லை. நம்மளும் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து எப்போமாவது ஒருக்கையாவது நம்ம வந்து செய்ய முடியும். இதே மாதிரி இதே டேஸ்ட்டில் பணியாரம் நம்ம எங்கே தேடினாலும் எந்த கடையிலையும் நமக்கு கிடைக்காது. அவங்க அப்பான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது இதே மாதிரி டேஸ்ட்டில் வரவே செய்யாது. சில பேர் வந்து இதையே தொழிலாக செய்வாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் இது கிடைக்கும். பாரம்பரியமான பலகாரத்தையெல்லாம் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். வேறையும் என்ன பலகாரம்லாம் உண்டு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணுறேன் செய்யறதுக்கு. அவ்வளோ மாவையும் ஊற்றி பொரித்து எடுத்தாச்சு. நல்ல சூப்பரான சீனி பணியாரம் ரெடி ஆயிட்டு. பார்த்திங்கன்னாலே தெரியும் பணியாரம் சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போது நல்ல சூடாக தான் இருக்குது. இது ஆறுனதும் இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும். இந்த பணியாரத்தை பொரிச்ச உடனே சாப்பிட முடியாது. நல்ல சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.